தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கை இளைஞனை இங்கிலாந்திற்கு அழைத்து செல்ல முயன்ற 2 பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு முழுமையான விடயத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இங்கிலாந்தில் வசிக்கும் இலங்கை தாய் மற்றும் அவரது மகனின் தகவல்களை பயன்படுத்தி போலி ஆவணங்களை தயாரித்து 17 வயதுடைய இளைஞனை இங்கிலாந்துக்கு அழைத்து செல்ல முயன்ற 2 பெண்களை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் ஒரு இளைஞனுடன் இங்கிலாந்திற்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்துள்ளார். அவர்கள் கருமபீடத்திற்கு வந்தபோது அவர்களின் ஆவணங்கள் தொடர்பில் அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தினால் அவர்களை விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு திணைக்களத்தின் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அங்கு மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப சோதனைகளின் போது அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் போலியானவை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. பின்னர் குறித்த அதிகாரிகள் இளைஞனை தனியே அழைத்துச் சென்று இவ்விடயம் தொடர்பில் விசாரித்த போது இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் இளைஞன் கூறியுள்ளதுடன் அவரின் உண்மையான தாய் அப்போதும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புறப்படும் முனையத்தில் காத்திருப்பதாகவும் அதிகாரிகளிடத்தில் தெரிவித்துள்ளான். இதன்படி உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் அவரது தாயாரை தேடி கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்ட போது இலங்கையின் தற்போது நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடியினால் தனது குடும்பம் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் இதனால் இளைஞனின் நலன் கருதி இவ்வாறு வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்ல முயன்றதாகவும் கூறியுள்ளார். குறித்த பெண்கள் இருவரும் முல்லைத்தீவு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விசாரணைகளின் போது இங்கிலாந்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது மனைவி மற்றும் மகனின் தகவல்களை வைத்து வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் ஏனைய ஆவணங்களை தயார் செய்து இலங்கை ஆண் பிள்ளைகளை இங்கிலாந்திற்கு அழைத்துச் சென்று ஆள் கடத்தல் தொழில் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.